பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தேவ வார்த்தை 1 கொரிந்தியர் 7:21 முதல் 30 வரை. அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனனாயிருக்கினுடைய அடிமையாயிருக்கிறான். நீங்கள் கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுக்கு அடிமைகளாகாதிருங்கள். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவான். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை. ஆயிலும் நான் உண்மையுள்ளவனாயிருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகமில்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதிருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று எண்ணுகிறேன். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இருவரும் காலம் குறுகினதா இருக்கிறபடியால் மனைவிக்குள்ளானவர்கள் மனைவிகளில் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் நம் வாழ்வை அனுசரித்திருக்கிறார். அதற்காக தேவன் நன்றி கூறுங்கள். நம்முடைய வாழ்க்கை துணையும் தேவன் கரத்திலே இருக்குது என்பதை அறிந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, வாலிப பிள்ளைகளா இருந்தீங்கன்னா கர்த்தரிடத்துல வரும் வாழ்க்கை துணைக்காக ஜெபியுங்கள். திருமணமானவர்கள் உங்களுக்கான உண்டான வாழ்க்கை துணைக்காக நன்றி செலுத்துங்கள். தேவன் ஒருபோதும் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் கருத்திலே முற்றுமாய் உங்களை தாழ்த்தி நன்றியோடு தேவனை துதியுங்கள். ஏற்ற காலத்தில் உங்களுக்கான வாழ்க்கை துணையை எதற்காக தந்தார் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன்.